Hello viewers, welcome back to Aziz Copper Kitchen. The viral fish fry எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். ஆயில் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ரிஃபரபிளி கோகோனட் ஆயில் நல்லாயிருக்கும். இதை அடுப்பை ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிலோட. அதுக்கப்புறம் வெரி லோ ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இந்த மசாலா லைட்டாக பொரியட்டும். அது கூடவே 8 போல் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே 6-7 பல் பூண்டு அதையும் இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்பைசினஸ் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகிட்டுருக்கும் போதே நான் கொஞ்சமாக புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருந்தேன். அது 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி திரும்பவும் இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓரளவு இது ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் இருக்கும். இது நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் போல் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான எந்த ஃபிஷ் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கீழே உள்ள மசாலாலாம் எல்லாத்தையும் மேலே எடுத்து தடவி விட்டுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி 2-3 தடவை ஃப்ளிப் பண்ணி நல்லா பொறுமையாக குக் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இது பொறுமையாக குக் பண்ணணும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் இன்ஃப்யூஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி செய்யும்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், இல்லாக்கிட்டு இது கரிஞ்சிரும். ரொம்ப பொறுமையாக இதை குக் பண்ணால் தான் இந்த மசாலா எல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகி நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு. அவ்வளோதான், ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எந்த ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணிங்கன்னோ கமெண்ட்டில் கொடுங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Aziz Copper Kitchen, like, share and comment below.